டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈனம் சேனலில் AUN இல்லைனா டோப் ப்ரோ ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். மூவி டைம் ப்ரோவோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மூவி டைம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து இங்கே ஐ கார்டில் தரேன். அது மூலிமா போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த ப்ரொஜெக்டர் வந்து 22,000 அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தா. மூவி டைமுக்கும் மூவி டைம் ப்ரோக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க லூமன்ஸு சரிங்களா, அதில் கொடுத்துருக்க லூமன்ஸ் வந்து உங்களுக்கு 24,000 சொல்கிறாங்க. இதில் வந்து 1000 லூமன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எப்படி பிரைட்டராக உண்மையாலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் HDR10 HLG சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது. 10 வாட் ஸ்பீக்கர் வந்து மூவி டைமில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 15 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து இதை வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வாங்க மூவி டைம் ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பெருசாக தான் இருக்குது பாக்ஸு. பேக்கேஜ் வந்து சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. AUN பிராண்டு அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ரைஸு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த ப்ராஜெக்டரோட ப்ரைஸ் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080 பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சாரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபினிஷிங் வந்து சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது. பிளாக் கலர் சரிங்களா, டோப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேட்ஜிங் இருக்குது. லென்ஸ் கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபுல் HD 1920x1080. இங்கே வந்து ஓப்பன் நியூ விஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் சைடு பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் ஃபில்டர் தெரியுது பாருங்கள். ஸோ டஸ்ட் ஃபில்டர் ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே டஸ்ட் ஃபில்டர் வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள், நல்ல குவாலிட்டியான டஸ்ட் ஃபில்டர் தான். யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படிச்சுட்டு இன்சர்ட் பண்ணோன்னா உள்ளே போயிடும். ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த கூலிங் பைப் இருக்குது. ப்ரொஜெக்டர் கூல் பண்ணுறதுக்கான இந்த கூலிங் பைப் போகுது. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது டாப்பில். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு IR ரிசீவரு, ஒரு பவர் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு HDMI போட்டு, இந்த HDMI போட்டு வந்து உங்களுக்கு ஆர்க் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு USB போட்டு 3.5mm ஜாக்கு, ஒரு RJ ஈத்தர்நெட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதையும் நம்ம காட்டிடலாம். அப்புறம் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் K25 லைட் சோர்ஸ் வந்து LED லேம்ப்பு, LED ப்ரொஜெக்டர், அந்த மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்டர் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீலிங் மவுண்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கா, ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சீலிங் மவுண்ட்டுக்கு வந்து 4 சைடும் ஸ்க்ரூ சரிங்களா. இதை வச்சு தான் நீங்கள் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரைபாட் மவுண்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடையாது சரிங்களா. அக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் காமிச்சிடுறேன். யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில், சேஃப் கார்டு என்ன, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் ஓவர்வியூ, ஸ்பெசிஃபிகேஷன், லேம்ப்பு, சப்போர்ட்டட் ஃபார்மேட். இதை பார்த்துக்கோங்க, இதான் மெயின். பென்ட்ரைவில் போட்டோம் ப்ரோ சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து மெயின். வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். ரிமோட் கண்ட்ரோல், ஸ்விட்சிங் ஆப்ரேஷன், எவ்வளோ செட்டிங்ஸு 300 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும் சரிங்களா. அவ்வளோதான் யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமோட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரிமோட் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 2 பின் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். நைட் டைமில் ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் எங்கே அப்படின்னு நம்ம தேட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து பட்டனில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணிடலாம் சரிங்களா. ரிமோட் மட்டும் இல்லாமல் மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே விஸ்டம் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. லைட் போட்டிருக்கேன், அப்பயும் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகாமல் தெரியுது. நல்ல லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோவில் வந்து உங்களுக்கு ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து கைரோ சென்சார் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் சும்மா அதை அப்படி ஒரு டில்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கீஸ்டோன் வந்து ஆன் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி 4 எண்ட்லையும் பார்த்து கரெக்டாக அலைன் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கீஸ்டோன் ஒருத்தரையும் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது.
இந்த ஆட்டோ கீஸ்டோனில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா லைட்டு போட்டால் உங்களுக்கு கேமரா சென்சாரில் வந்து லைட்டு பட்டு சரியாக 4 எண்டும் தெரியாது, அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இப்போ வர கேமரா லென்ஸ் எல்லாமே லைட்டு போட்டிருந்தாலுமே 4 இடத்துலையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணிடுது. இந்த ப்ரொஜெக்டர் அது கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ப்ரொஜெக்டரோட பிக்சர் குவாலிட்டி வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். லைட்டு போட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ரொம்ப ஹைலைட்டே வந்து பிக்சர் குவாலிட்டி தான். மூவி டைம்லேயும் வந்து இதே மாதிரி பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நல்லாயிருக்கும். கலர் கேமெட் வந்து நல்லா வைடு கலர் கேமெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சர் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று எல்சிடி உள்ளே யூஸ் பண்ணியிருக்க எல்சிடி ஸ்க்ரீனும் வந்து நல்லா ரொம்ப வைடாக கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணுற போது பிக்சர் குவாலிட்டி வந்து ஷ்ரிங்க் ஆகாது. இன்னொன்று உங்களுக்கு கிளாரிட்டி வைஸில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ ஓவரால் உங்களுக்கு இதோட ரிசல்ட் இப்போ பார்க்குறீங்க, நல்லா இருக்குது பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டு. நான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சீனரிஸ்லாம் காமிக்கிறேன். கிட்ட போய் நான் பார்த்தேன். உங்களுக்கு பிக்சல் அரேஞ்ச் பண்ணிக்கிறது லைனாக வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இதில் வந்து தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல சேச்சுரேட்டடாக இருக்குது. உங்களுக்கு செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் வந்து போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வருது. இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். எந்த ரெசல்யூஷனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல். ஸோ அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 60 FPS. சரிங்களா? ஸோ பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சுத்தமாக குறைவே சொல்ல முடியாது. இந்த ப்ரொஜெக்டர் நான் ஏன் ப்ரோ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டிக்கு தான். பிக்சர் குவாலிட்டிக்கு இந்த ப்ரொஜெக்டரை தாராளமாக சூஸ் பண்ணலாம். 22,000 தாங்க. 22,000 இது கூட கம்பீட் பண்ணுற அதர் பிராண்ட் ப்ரொஜெக்டரில் வந்து இல்லாத பிக்சர் குவாலிட்டி 22,000 உங்களுக்கு கிடைக்குது. அதில் நான் ஏற்கனவே அந்த ப்ரொஜெக்டரில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு வேறு ப்ளஸ் இருக்கும். இதில் வந்து HDMI கூட பிக்சர் குவாலிட்டி நல்லா சூப்பராக கொடுத்துருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக வந்து பிக்சர் குவாலிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் தரமாக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் அப்ளிகேஷன்ஸ் தனியாக வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கில் வந்து Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபோன்லேருந்து பார்த்துட்டு இருக்க அந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நீங்கள் மிரர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்டரில். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், நெட்வொர்க் இருக்குது, ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் இருக்குது, டைமு, காமன், ப்ளூடூத். ஸோ நெட்வொர்க் உள்ள போனீங்க வைஃபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா இப்போ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ப்ரொஜெக்டர் மெத்தட். ஸோ ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் வந்து மொத்தம் 4, ஃப்ரண்ட்டு, சீலிங்கு, ரியரு, அதுக்கப்புறம் சீலிங், ரியர். ஸோ இதில் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வேணுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் கீஸ்டோனும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்ஸ் இருக்குது. மூமெண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ்னு சொல்லி ஒரு இருக்குது. என்னென்னா ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இது பண்ணிக்கும். பூட் டைமில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ரொஜெக்டில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு தடவையும் ப்ரொஜெக்டர் வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்ஸும் இருக்குது, அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ட்ரபிசாய்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து 4 எண்டில் இந்த நான் 4 பாயிண்ட் கீட் ஸ்டோன் மாதிரி தான் 4 எண்டிலையும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட்டில் வந்து +or -15 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்குது. ரீசெட் வேணால் ரீசெட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலிங், அதாவது பிக்சரோட சைஸ் வேணும்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு அடுத்தது வந்து காமன் இருக்குது. ஸோ காமன் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ காமனை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜை செட் பண்ணிக்கலாம். இன்புட் மெத்தடை வந்து மாற்றிக்கலாம். டிஃபால்ட் சோர்ஸ் வந்து HDMI 5TV6 கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர் மோட் இருக்குது, சிஸ்டம் ரெக்கவரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் நேம் வந்து நம்ம வந்து மாற்றி வந்து இதில் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து இதில் 2-வே ப்ளூடூத், அதாவது ப்ளூடூத் வந்து செண்டும் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும். ஸோ உங்களோட செல்ஃபோனில் இருக்கிற பாட்டை வந்து நம்ம ப்ரொஜெக்டில் இருக்கிற ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் இன்ஃபோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 8 GB, மெமரி வந்து 1 GB, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் மாடல், சிஸ்டம் அப்கிரேட் வேணால் சிஸ்டம் அப்கிரேடு, ஃபர்ம்வேர், ப்ராசஸர் வந்து 4 கோரு, GPU வந்து மேலி 450 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சிஸ்டம் டெம்பரேச்சருக்கான இதுவும் இருக்குது, 58 டிகிரி இப்போ வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ஃபைலஸ் மேக்கான அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிஸ்டம் இன்ஃபோவில் போனீங்கன்னா. அவ்வளோதான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். யூடியூபு, எம்ஷேரு. ஸோ எம்ஹெச் ஷேர் மூலிமா செல்ஃபோனில் இருக்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். கேமரா இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, அமேசான் ப்ரைமு, ஆஃபீஸ் சூட்டு, நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது 5TV6 வந்து ப்ளக்இன் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயமா எனக்கு வந்து தோணுது. இதில் இருக்க டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு வந்து என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக கொடுத்ததுனால அது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ 5TV6 4K வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா. சோர்ஸ் செலக்ட் பண்ண உடனே 5TV6 வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, டிஜிட்டல் ப்ளஸும் கிடையாது, டிஜிட்டலும் கிடையாது. பிசிஎம் ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 5TV6 ஸ்ட்ரீமிங் டிவைஸில் 1080 பிக்சல் தான் வரும். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz, HDR சப்போர்ட்டும் கிடையாது, டால்பி விஷனும் கிடையாது. மற்ற ஸ்ட்ரீமிங் டிவைஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5TV6ல் இந்த சப்போர்ட் இவ்வளோ தான். இந்த ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர்லாம் வந்து இந்த கார்னர் பிளர் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு பிளர் வந்து உங்களுக்கு கம்மி தான். நீங்களே பாருங்கள், நம்மளால் நல்லா ரீட் பண்ண முடியுது. ஷார்ப்னஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டில் எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டரில் 15 வாட் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் யூடியூப் நான் வந்து மூவி பார்த்துட்டேங்க. சரிங்களா. சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது, சுத்தமாக வந்து இறையில. பட் இருந்தாலும் உங்களுக்கு லைவாக வந்து காமிச்சிடுறேன். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாக வந்து இறைச்சலே கிடையாது. பேஸ் ட்ரபிள் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு தம்பிங் எஃபெக்ட், அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் நல்லாவே வருது. 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது டிஎஸ்பியோட உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னல் ஆம்பிளிஃபையரோட உங்களுக்கு வருது. இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். சவுண்ட் குவாலிட்டியும் வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ். பிக்சர் குவாலிட்டி எப்படி சொன்னோம் அதேமாதிரி சவுண்டும் வந்து வேறு லெவல். இந்த ப்ரொஜெக்டோட லூமன்ஸ் வேல்யூ பார்த்தலாம். 25,000 லூமன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆன்சர் லூமன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து 8, ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க இன்ச் வந்து 100 இன்ச். சரிங்களா. இப்போ வந்து 9 பிரித்து உங்களுக்கு இதில் இருக்கிற லக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 453. சரிங்களா. நல்ல ஒரு லூமன்ஸான வேல்யூ. லெஜண்ட் ப்ரோவில் இருக்கிற அதே வேல்யூ தான். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 236, சென்டரில் வந்து உங்களுக்கு 290 இருக்குது லக்ஸ் வேல்யூ. ஸோ இங்கே வந்து 250. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 180 சொன்னேன் பார்த்தீங்களா. 193 கிட்ட வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 224. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 226. ஸோ 9 பிரித்து அதை வந்து ஆவரேஜ் எடுத்தோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் லூமன்ஸ் வேல்யூ வந்து அரௌண்டு 400 கிட்ட வரும் உங்களுக்கு ஆன்சர் லூமன்ஸ். சரிங்களா. ஸோ இது வந்து என்ன ப்ரோ உங்களுக்கு லூமன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் தான். லெஜண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லெஜண்ட் ப்ரோ, நம்ம டோப்ரோ ட்ரோ கிடையாது, ஜாட்கோட லெஜண்ட் ப்ரோ. அது வந்து சென்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 400 சில்லரை தான் வந்து உங்களுக்கு வந்துச்சு. லூமன்ஸ் வந்து இது நல்ல ஒரு பிரைட்னஸான ஒரு ப்ரொஜெக்டர். ஃபேன் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய்ஸ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ரூம் நாய்ஸே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 42 வருது. இங்கே கிட்ட வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு 54 உங்களுக்கு ரீடிங் காமிக்குது. சரிங்களா. ஸோ 54 ரீடிங்கு உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. 60க்கு மேலே போனால் தான்
ரொம்ப நாய்ஸியான ப்ரொஜெக்ட்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டிசைனே பாக்ஸி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹீட்லாம் வந்து நல்லா டிசிபேட் ஆகும். டெம்பரேச்சர்ஸ் பார்த்துலாம். இந்த ப்ரொஜெக்டில் இன்டேக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து ஏர் வந்து சக் பண்ணும். ஸோ லோவஸ்ட் டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஃபாரன்ஹீட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் 80 ஃபாரன்ஹீட் இருக்குது. லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 85.8 சரிங்களா. மேலே பவர் பட்டனில் கை வைப்போம். ஸோ அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அரௌண்ட் 90 கிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வரும். கரெக்டாக வந்து 119 சரிங்களா அந்த பக்கம். ஸோ 120 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு போகலை. இன்னொரு விஷயம், இதை வந்து 8 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன். ஃபேன் வந்து நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது, நாய்ஸும் வரலை, டெம்பரேச்சரும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. 8 ஹவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரொஜெக்டரை. உங்களுக்கு லாங் லைஃப் வரும். எல்சிடி ஸ்க்ரீன் வந்து பர்ன் ஆகாது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்க அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுது சரிங்களா. 8 ஹவர்ஸ் ரன் பண்ண பிறகும் கூலாக தான் அது இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. ஹீட் சிங்க்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரில் டெம்பரேச்சர் டெஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி கன்சிடர் பண்ணுறவங்க வந்து தாராளமாக வாங்கலாம். HDMI ஆர்க் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 22,000 கண்டிப்பாக வந்து வருது. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள். யாராவது ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் இருந்துட்டு போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.